வணக்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, தாவேகா அதிக தொகுதிகளை ஜெயிச்சு பெரும்பான்மை பெறாமல் இழுபறியில் இருக்குது. கூட்டணி இந்த கட்சி வருமா அந்த கட்சி வருமா என்ற நிலையில் இருக்குது. ஆனால் அந்த தாவேகா இப்போ மக்கள் மத்தியில் எப்படி இந்த அளவுக்கு வெற்றி பெற்று வந்துச்சு என்ற ஒரே ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த வெற்றி பெற்று வந்த இந்த கவர்மெண்ட் எப்படி இந்த நாட்டை வழி நடத்தும் என்பதிலையும் ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்குது. அது எடுக்கிற கூட்டணி முடிவுகளுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி சப்போர்ட்டில் இயங்கினா தான் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நிறைவேற்ற முடியும். இல்லாட்டி அவரால் ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்ற முடியாது. அப்படி இருக்கையில் இப்போ காங்கிரஸை போய் கூட்டணி சேர்த்துருக்கு. காங்கிரஸை கூட்டணி சேர்க்கையில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி சப்போர்ட் பண்ணும்? மத்தியில் ஆள்ற அந்த கட்சின்னு சப்போர்ட்டு இருந்தால் தான் ஸ்டேட்டில் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் முறையான சரியான ஆட்சியை மக்களுக்காண்டி பண்ண முடியும். இல்லாட்டி அவங்க சுயநலத்துக்காக பண்ண முடியும். மக்களுக்கு நல்லது பண்ணோம்னா மத்திய அரசோட அணுகி தான் இருக்கணும். அதை விட்டுவிட்டு நீ காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி சேர்த்துக்கிட்டு இருக்க. எப்படி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நீ இந்த தாவேகா கட்சி ஆட்சி அமைக்கிறது கேள்விக்குறி தான். இதுக்கு என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சு நீங்கள் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் 2 பேரும் கூட்டணி சேர்றதில் மக்கள் இருக்க அந்த கூட்டணி சேர்ற விரக்தியிலேருந்து மக்கள் உங்களை மறந்துடுவாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் மக்கள் நம்மளை ரொம்ப நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் யோசனையில் சேராமல் இருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் கூட்டணி சேர்ந்துடணும். நேற்று வந்த கட்சி எந்த ஈடுபாடும் இல்லை. மக்களுக்கு குறை நிறைகள் எதுவும் தெரியாது. ஒரு பூத்து கமிட்டி அமைக்கலை. ஊருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கல. ஓட்டு கேட்டு போகலை. விஜய் என்ற ஒரு ஆள் பேச்சுக்காண்டி ஒரு முகத்துக்காண்டி இப்படி மக்கள் கண்மூடித்தனமாக ஓட்டை போட்டு வச்சுரு இப்போ இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அவங்க எப்படி நல்லது பண்ண முடியும்? சரி, ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் மத்தியில் இருக்க ஆளுங்கட்சியோட கூட்டணியினால் வைக்கணும்ல. அங்கே வச்சா தானே நீ சொன்ன வாக்குறுதிகள் கூட நிறைவேற்ற முடியும். இத்தனை வருஷமாக ஆண்ட டிஎம்கே ஏடிஎம்கே கொடுக்காத வாக்குறுதியை ஃபுல்லாக நீ கொடுத்து வச்சுருக்க. எப்படி செய்ய முடியும்? மத்திய அரசு சப்போர்ட் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? என்ன நிலைப்பாட்டில் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்கன்னு ஒன்றுமே புரியல. மக்களுக்காண்டி கட்சி நடத்துகிறீங்களா இல்லை உங்கள் சுயநல இதுக்காண்டி பண்ணுறீங்களா? கொள்கை கோட்பாடுகள்னால் அப்புறம், மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் தான் அரசியல்வாதி. மக்களுக்கு என்ன குறைகள் இருக்குது அதை நிறைவேற்றணும். நீங்கள் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லியே நீ மத்தியில் ஆள்ற கட்சியை எதிர்த்து இது பண்ணி அவன் கூட்டணி போகாமல் நீ இருந்தேன்னா என்ன மக்களுக்கு நல்லது பண்ண முடியும்? அதனால் இந்த தாவேகாவை மக்கள் ஏற்க விருப்பப்பட மாட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்றதுனால யாரும் மக்கள் வெறுப்படைய மாட்டாங்க. வெறுப்படைகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் செய்கிற ஆட்சியில் இதுவரை நடந்த ஆட்சியெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் உங்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான், பணம் கிடையாது. பணம் பலம் எல்லாம் அவங்க எல்லாட்டையும் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குது. உங்களுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான். அதிகாரத்தை தக்க வைக்கிற அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு நல்ல ஊழல் இல்லாத ஆட்சியில் கொடுங்க. மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மறந்துடுவாங்க. இப்போ ஏடிஎம்கே 2.5 வருஷம் டிஎம்கே 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சர் பதவி எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 வருஷம் என்ன மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறாரோ பண்ணட்டும். நீங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. இப்போ டிஎம்கே 2.5 வருஷம் ஆட்சி ஆகிட்டோம். உங்களால் என்ன நல்லது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஏடிஎம்கே எதிர்ப்பு தெரிவிக்க வேணாம். இதில் யார் பெஸ்ட்டாக நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் தனித்தனியாக நிற்கலாம். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறட்டும். அந்த மாதிரி ஆட்சி பண்ணுங்கள். தாவேகா விஜய் வந்தோன்னா ஒன்றும் அவர் அரசியல் கற்றுக்கிறதுக்குன்னு 2-3 வருஷம் ஆகும். அவர்னா உள்ளே எப்படி இந்த மாதிரினா இது உண்மையிலேயே வெற்றி பெற்றதா இல்லை வேறு எது ஸ்கேமா என்ன ஒன்றும் புரியலை. மக்களே, நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்றதை பற்றி நீங்கள் எந்த ஆட்சேபனையும் எடுக்கக்கூடாது. அவங்க சேரட்டும். சேர்ந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்கணும். பழைய வழி ஊழல் ஆட்சியை கொடுத்தாங்கன்னா பழைய வழிக்கு விஜய் போட்டோம். அவர் இந்த 5 வருஷத்தில் எதிர்கட்சியாக இருந்து கற்றுக்கிறட்டும். அவர் நேரடியாக சிஎம்மாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 5 வருஷம் கற்றுக்கிறட்டும். ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்து எப்படி ஆட்சி பண்ணுறாங்கன்றதை கற்றுக்கிட்டு அடுத்து அவர் இவங்க சரியாக ஆட்சி செயலாட்டி அவங்க ஜெயிச்சுக்கட்டும். ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு தேவை பணம் சம்பாதிக்கிறதே கிடையாது, அதிகாரம் மட்டும்தான். அதனால்
இன்னும் இந்த 5 வருட ஆட்சியில் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுங்க. எந்த கரப்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. மக்களுக்கு என்ன தேவைன்றோ கரெக்டாக பண்ணுங்க. ஒரு 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கான வேலையாக இருக்கணும். 2 லட்ச ரூபாய்க்கு வேலையாக இருக்கக்கூடாது. 8 லட்சம் ஆட்டே போகிற வேலையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா பழையபடிக்கு நீங்கள் இந்த நிலைமையில தான் வந்து நிற்பீங்க. கூட்டணி சேருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறத வச்சு தான் ஏற்றுக்குருவாங்க. அந்த மாதிரி கொடுங்க. இல்லாட்டி விஜயே வரட்டும். விஜய் வந்து அந்த படைத்தலைவர்களை வச்சுக்கிட்டு அவர் எப்படி ஆட்சி செய்கிறாருன்னு பார்ப்போம். அந்த சின்னஞ்சிறு பசங்களால தான் டிஎம்கே ஆட்சியை கவிழ்ந்துச்சு. இப்போ அந்த பசங்களால தான் விஜய் ஜெயிச்சிருக்காரு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்ப்போம். வணக்கம்.